ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் பார்த்தி சுஜி மகிழினி. வாராமல் தாராமல் மனம் எங்கோ போகுதே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே, மிலாடி நபி. இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நானும் மகிழினியும் தான். ஹஸ்பண்ட் வந்து காலையில் நேரமாகவே ஒர்க் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மகி குட்டி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறக்குள்ளேயே குளிச்சுட்டு வந்து கிளம்பிடலான்னு பார்த்தேன். அதே மாதிரி குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு சிம்பிளாக என்னோடய மேக்கப் நான் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுவேன்னா டோனர் போடுவேன். டோனர் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் பான்ஸ் க்ரீம் போடுவேன். அதை போட்டுட்டேன்னா கண்ணுக்கு மை போட்டு பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டேன்னா என்னோடய மேக்கப் அவ்வளோதான். டெய்லியுமே நான் இப்படி தான் மேக்கப் பண்ணுவேன். ரொம்ப மேக்கப் போடுவேன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி மேக்கப்பே போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப் நான் எவ்ரிடே எனக்காக நான் டைம் ஒதுக்கி நான் பண்ணிக்குவேன். எனக்கு எப்போவுமே இந்த குங்குமம் வச்சாதான் என் ஃபேஸே ஒரு கம்ப்ளீட் லுக்கில் எனக்கு தெரியும். அது வைக்கலனாவே என்னமோ மாதிரி முகம் இருக்கும். அது வச்சுட்டாவே கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு ஒரு தனி அழகாகவே இருக்கும். மகிழினி குட்டி எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு போய் ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆக்கி கூப்பிட்டு வந்துடலாம். வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகிழினியோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சத்து மாவு கொழுக்கட்டை தான், நாட்டு சக்கரை போட்டு செஞ்சது. மகி குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நேரம் சமத்தா சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு நேரம் சேட்டை பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. டிவி போட்டு விட்டேன் காட்டி டிவியை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. சாப்பிட்டு புக் எடுத்து வச்சு படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் சவுண்டு வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, விளக்கு போட்டு நம்ம சாமி கும்பிடலாம் வாங்க. முருகனுக்கு வெற்றிலை வச்சு நெய் விளக்கு போட்டுடலாம். நம்ம எப்போவும் டெய்லி மார்னிங் எந்திரிச்சதும் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாவே நம்ம மைண்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ப்ரெசன்ஸில் இருக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். வீடும் அதே மாதிரி ரொம்ப அந்த சாம்பிராணி மனத்தோட வீட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன சோகம் இருந்தாலும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு நம்ம உட்காரும் போது ஒரு மன நிம்மதியாக இருக்கும்.
சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஹஸ்பண்ட் நேரமாக போனங்காட்டி லஞ்ச் கொண்டு போகலை. எனக்கும் பாப்பாவுக்கும் தான் சமைக்கணும். பாப்பாவுக்கு வந்து அரிசியும் பருப்பு சாப்பாடுனா நல்லா சாப்பிட்டுக்குவா. அதனால் அரிசியும் பருப்பு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். இது வந்து கோயம்புத்தூரோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு அதையும் போட்டுட்டு அதை வணக்கிட்டு ஒரு ரெண்டு வரமிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா பாப்பா சாப்பிட்றங்காட்டி காரம் கம்மியாக போட்டுக்கலாம். அவள் காரம் நல்லாவே சாப்பிடுவா. இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்குவா. அப்புறம் ஒரு 2 தக்காளி, சின்னதாக 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், சாம்பார் தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாசிப்பருப்பு குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. வாரத்தில் 2 டைம் இல்லை 3 டைம் நம்ம கொடுக்கலாம். இன்றைக்கோட மார்னிங் ரொட்டீன் இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.